பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு செய்யலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொடி உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். கடாயில் எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுவாங்க. நல்லா போட்டு இதில் வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை, இது வதங்கினே இருக்கும்போது பூண்டு பாருங்கள் நசுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டேன். பூண்டு கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வாசனை வந்ததும் இதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காரத்துக்கு இதிலே போட்டு ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் இதிலே போட்டுங்க. நீங்கள் கலர் நல்லா இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி போட்டுக்கோங்க. ஏன்னா கிரேவி செய்கிறோம், உருளைக்கிழங்கு கிரேவி செய்கிறோம், அதுக்காக 2 தக்காளி, பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆல்ரெடி போட்டுக்கிறேன். உப்பு காரம் தேவையான அளவு. இந்த உருளைக்கிழங்கு பொடி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், தோசை, சாதத்துக்கு ஒரு ரசம் வச்சுட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி, சுத்தமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு கிரேவி பழத்துக்கு எடுத்துங்க. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, பாய்.